ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் SBOன்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஜாப் தான். வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நீங்களும் ஒர்க் பண்ணுறதா டிஸ்கிரிப்ஷன் தெரிய நம்பரை கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஒர்க் அப்படின்னா, ஒரு பர் டேக்கு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும். சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேரிங் அண்ட் பப்ளிஷிங் ஒர்க் தான். இதில் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நிறைய ஏர்னும் பண்ணிக்கலாம். ஜாப் நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் கூட இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும், நானும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் SBO கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சேமியா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேக்கெட் அணில் சேமியா எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேக்கெட் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃபுட் கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லோ கலர் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் போடலாம். இல்லை ஃபுட் கலர் பிடிக்கலன்னா குங்குமப்பூ பால் ஒரு வச்சு எடுத்துக்கலாம். நெய்யில் திராட்சை முந்திரியை நல்லா லைட்டாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே பேனில் அணில் சேமியா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லானா கலர் லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு, ரொம்ப பண்ணாலும் அது நல்லா ஒழுங்காக இருக்காது. அதனால் லைட்டாக அது கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் இன்னொரு இதில் தண்ணி நல்லா கொதிக்க தண்ணி இருக்கணும். நல்லா பாயில் பண்ண தண்ணி எடுத்து ஒரு பாக்கெட்டுக்கு 2 கப் தண்ணி போட்டுக்கோங்க. அதே நல்லா கரெக்டாக இருக்கும். ஒரு பேனில் அந்த தண்ணியை போட்டுட்டு அந்த சேமியாவே அந்த நல்லா கொதிச்ச தண்ணினால சேமியா உடனே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறுங்க. சிம்லேயே வச்சு கிளறுங்க. இல்லைன்னா அது உடஞ்சிரும். அந்த பீஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் கார்டமெண்ட்டுக்கு நல்லா எசன்ஸு, நல்லா ஸ்மெல், ஒரு ஸ்மெல்லு, அதுக்காக கார்டமெண்ணு. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் சர்க்கரை போதும். ஆஃப் பண்ணிட்டு போட்டோம். நல்லா அது மெல்ட் ஆகுற வரைக்கும் லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பே வச்சு அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கிண்டுங்க. அதுக்கப்புறம் அந்த திராட்சை முந்திரி ஆட் பண்ணிவிட்டு அப்படி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த முந்திரி திராட்சை கொஞ்சம் வச்சுருந்து வேணாலும் அதில் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஹீட் ஆகிறதும் லைட் ஹீட்டில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள்.